ஓம் கணாஹம் துவா கணபதிகும் கவாமகி கவிங் கவீனாம் உபமஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஷண்பன்னோதிபி சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேச்சு சர்வதா. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர ஸ்ரீ விக்ன விநாயக பாத நமஸ்தே. சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரக காரணம் சிவமேதபத நித்யம் சிகாராய நமோ நமக. வாகனம் ரிஷபோயஸ்ய வாசுகி கண்டபூஷணம் வாமே சக்திதரம் தேவம் பகாராய நமோ நமக. வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய பிளே தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். பொதுவாக புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா நமக்குள்ளார ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த ஆண்டிலாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திருப்புமுனை அமைந்து விடாதா, நமக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைத்து விடாதா, அப்படி நாம் முன்னேறி விட மாட்டோமா, ஒவ்வொரு ஆண்டும் நினைத்தது நடந்து விடாதா, கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடாதா, புதிய மனிதராக உல்லாசமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இறைவன் தரமாட்டாரா? ஆசைக்காகவும், அதாவது தெரிந்து கொள்வார்கள், ஏதாவது வாய்ப்பு இருக்கா, எனக்கு இந்த ஆண்டு லாட்டரிகள் யோகம் இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஒரு ஆர்வத்தோடு இருப்பாங்க. அப்படி பார்க்கிற பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசி, மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த ராசிக்கு 2026ஆம் ஆண்டில் என்ன நல்ல பலன்கள் நடக்க போகுது? உங்கள் வாழ்க்கையில் கடந்த கால கசப்புகளை எண்ணி இதையே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த ஆண்டு முழுவதும் விநாயகரோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள். விநாயகர் 2026ஆம் ஆண்டுக்கான மிதுன ராசி ஆங்கில புத்தாண்டு பலன்கள். மிதுன ராசினருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எழுதி வச்சுக்கோங்க. தொழில், பொருளாதாரம், குடும்பம், வேலை என்ற எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். காரணம், உங்களுக்கு 10 2ஆம் இடத்தில் குரு பகவான் கடகத்தில் உச்சமாக போகிற காலம் இந்த 2026. ஒரு ராசி எப்படி பாதிக்கும்னா, காற்று ராசி வேகமாகவும் முன்னேறும், வேகமாகவும் பாதிக்கும். அப்போ புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். உங்களுக்கு புதனை ஆட்சி வீடாக கொண்டவர்கள் திட்டம் தீட்டுதல், ஒரு விதியை வரையறுத்தல், வகுத்தல், அதன்படி வாழ்தல். அதனால இது உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை வாய்ப்பளிக்கும். அப்ப குரு பகவான் உங்களுக்கு பொறுத்தளவில் உங்கள் லக்னத்தில், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மாரகஸ்தானம், பாதகஸ்தானம்னு நினைச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. புதியதாக கூட்டி சேர்ந்து செய்கின்ற விஷயங்களில் பணத்தை கொடுத்து இழக்க வேண்டியது வந்துடும். அதனால இந்த ஆண்டு, ஒரு ஆண்டு முழுவதும், ஜூனுக்கு பிறகு இந்த ஆண்டு முழுவதும் எவரிடத்திலேயும் பணத்தை கொடுக்க வேண்டாம், யாருடமும் கூட்டு சேர வேண்டாம். காரணம், 10ஆம் வீட்டில் இருந்து சனி பகவான் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 7க்குடையவனோ 2இல், தன் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைகிறார். உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஓடி அலைஞ்சி சம்பாதிச்சு எப்படியோ பணத்தை பிரட்டீர்கள். அதை நீங்களே இறுக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். எவரையும் நம்பாதீர்கள், யாருக்கும் கொடுக்காதீர்கள், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் மிதுன ராசியின் 10ஆவது வீட்டில் சஞ்சரிக்கிறார். உங்களது 8ஆவது வீடு மற்றும் 9ஆவது வீட்டின் அதிபதி. அப்போ 9க்குடையவன் 10ல் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி ஆயிடுவார். 10க்குடையவன் 2இல் இருந்து அந்த சனி பகவானை பார்க்கிறார். நல்ல காம்பினேஷன். கிட்டத்தட்ட பார்க்குற நேயர்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனைக்குரிய ஜாதகமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி அது சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் இது ஓரளவுக்கு கை கொடுக்கும். நேயர்களே, நாம் இந்த 2026ஆம் ஆண்டில் என்னவெல்லாம் வரும் என்பதை பற்றிய ஒரு அலசல் தான். இதுவே முடிவும் இல்லை, இதுவே நிரந்தரமும் இல்லை. அப்புறம் எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்டால்,
புதுசாக யாராவது ஒரு ஆள்கிட்ட கூட்டி பணத்தை கொடுத்து ஏமாற போகிறீங்க, பெரிய தொகையை, பெருந்தொகை லாக்காக போகுது. அதனால் விழிப்புணர்வாக இருங்கள் அப்படிங்கிறதா அது. அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யார்ட்டையாவது வேலை வாய்ப்பு வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் பெரும் பணம் போயிடும். யார்கிட்டையாவது கடனை வாங்கி ஆசைப்பட்டு கொண்டுட்டு போய் பண்ண போகிறீங்கன்னா மாட்டிக்குவீங்க. தொழிலில் ஏற்கனவே இப்போ ஏஜென்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மேனுஃபேக்சர் பண்ணலான்னு எவனாவது சொன்னான்னா கேட்காதீங்க. 8 10 போய் உட்காந்து 10 அப்போ என்ன ஆகும்? திடீர் அதிர்ஷ்டம்லாம் வராது. குரு பார்க்குறாரு, பார்த்தாலும் என்ன செய்வார்? கடனை விருத்தி செய்து விடுவார். இடமாற்றங்கள்லாம் உண்டு. யாருக்காவது சில பேருக்கு தொழிலில் ரொம்ப தொலைவில் போய் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதனால 8வது வீடு மற்றும் 9வது வீட்டின் ஆதிபத்தியம் சனி பகவான். அப்ப உங்களை கடினமாக உழைப்பாளியாக மாற்றுவார். உழைக்கணும், அலையணும், திரியணும், உழைக்கணும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளார உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுவார். அதனால உங்க வேலையில கடினமாகத்தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேற அனுபவிச்சுதான். சாமி ஏதாவது ஒரு பரிகாரம் பார்ப்போம் பின்னால. ஒரு சிறு வேலை கூட உங்களுக்கு அழுத்தமாகவும் தொந்தரவுமாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சக்தி இருக்கு, தகுதி இருக்கு, நீதி இருக்கு, நேர்மை இருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவில் பெண் தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும். மிதுன ராசிக்கு காவல் தெய்வங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்திற்கு அருகில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் குடும்பத்திற்கு அருகில் ஒரு காவல் தெய்வம் ஒன்று இருக்கும், நீர்நிலைகள் இருக்கும். பற்றாக்குறைக்கு குரு பகவானுடைய வருகை உங்களை உச்ச வீட்டில் செய்கிறார். அதனால எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவரை ஒரு அளவுக்கு அப்படி ஒரு பிடிச்சு தூக்கி விட்டுருவார். அதனால வேலையை சிறப்பாக செய்து முடிக்கணும். பணியிடத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தணும். உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல அங்கே லீவு போட்டுட்டு போகிறது, வேற ஆளை மாற்றி விட்டு போகிறது, நீ போய் அதை கொடுத்துட்டு வா, இதை பண்ணிட்டு வான்னா சோழி முடிச்சுட்டோம். எல்லா வேலையும் பெர்ஃபெக்ஷனாக டயத்துக்கு எழுந்திருக்கணும். அலைச்சல் திரிச்சல் மன உளைச்சல்களோடு தான் இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய வேண்டியது வரும். அதனால் நான் என் நேயர்களுக்கு அழுத்தமாக சொல்லுகிறேன். அதனால் அசால்ட்டுத்தனம் வேண்டாம். பெரிய பெரிய தலைவராக இருப்பாங்க, பெரிய மில்லுகளில் யூனியன் தலைவராக இருப்பாங்க, வேலைக்கு கையெழுத்து மாத்திரம் போட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்பொழுது சிக்கல்கள் வந்துடும், நிதி சிக்கல்கள் வரும், வேலையில சிக்கல்கள் வரும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானம் 9வது இடத்தில், அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, அப்படி திருக்கணிதப்படி அவர் ஆல்ரெடி உங்களுக்கு 9வது வீட்டில் தான் இருக்கார். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. கேது பகவான் பொறுத்தளவில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் கேதுவினால இந்த சஞ்சாரம் மிதுன ராசிற்கு உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் கிடைக்க செய்யும். புதிய சன்மானம் எல்லாம் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்குரிய யோகங்கள் இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம், சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி போய் 10ல் இருக்கிறார். அதனால உத்தியோகத்தில் ஒரு நிலையான முன்னேற்றமும் பிரம்மாண்டமும் ஏற்படும். கடின உழைப்பிற்குரிய பலன்கள் கிடைக்கும். அதனால ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அவருடைய பார்வைகள் உங்களுக்கு 5ஆம் இடம், காதல் கைகூடும், காதல் திருமணத்தில் போய் முடியும். புத்திர பாக்கி இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியத்தில் வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்க பெறலாம். தெய்வ அனுகூலம் உண்டாகும். முன்னோர்கள் வழிவகுத்த நீதி நெறிப்படி வாழ்ந்தால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதே போல தனஸ்தானத்தில் இருக்கிறனால ஜென்மகுரு சில சமயங்களில் குழப்பங்கள், தாமதங்கள், அதிகமான பொறுப்புகளை எல்லாம் இழுத்து போட்டு பார்க்குற மாதிரி சூழல் இருக்கும். எனவே வேலை அல்லது தொழிலில் அதிக கவனம் தேவை. மிதுன ராசிக்கு புதிய தொழில் முயற்சிகளில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் புதுசாக தான் நான் ஏற்கனவே முதலே சொன்னேன், புதிய முயற்சிகளில் அவசரப்படக்கூடாது. டாக்குமெண்ட் பிரச்சனை வரும். குரு எங்க இருக்காரோ அங்க ஒரு சாபத்தை சொல்லும். அதனால அவர் நல்லவர், அவருடைய கரெக்டாக இருப்பாருன்னா அவர் தான் தப்பு உங்களுக்கு பண்ணுற மாதிரி அமையும். அதனால் கூட்டாளிகளுடன்
குடும்பத்தாரோட ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பணவரவு சாதகமாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பிறகுதான் நல்லா இருக்கும். உங்கள் அறிவு திறமையாலும் பேச்சாற்றலாலும் வருமானம் அதிகரிக்கும். கொஞ்சம் அப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால் எதிர்பாராத சமாளிக்க திட்டமிட்டு சேமிப்பு அவசியம். அதனால் பணத்தை விரயம் பண்ண கூட சேமித்து இருக்க வைங்க. புதிய முதலீடுகளில் ஈடுபடும் போது இதில் பணம் போடலாமா, இதில் போடலாமா, இவனோட செய்யலாமா, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். கோபமான வார்த்தைகளால் உறவுகளில் விரிசல் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு விரயஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. 12ஆம் இடம் என்பது முதலீடுகளை சொல்லும், ஒரு வருமானத்தை பெருக்கிறதுக்கு. அதனால் கணவன் மனைவிக்கிடையில் ரொம்ப அந்யோன்யம் தேவை, நல்லா கவனிக்கணும். ஒரு சில விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள்லாம் குடும்பத்தில் வந்து நீங்கும். சரி சாரி இந்த 2 விஷயத்தை பயன்படுத்துங்க. குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் குறித்து நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. ஆரோக்கியம் ஆண்டின் தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரும். குறிப்பாக வயிற்று வலி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொடர்பான பிரச்சனை. அதனால் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் கோயில்களுக்கு போய், அமைதியான கோயில்களுக்கு போய் தியானம். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில், அங்கே எதிர்த்தாப்புல நம்ம லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில், அங்கே போய் வெண்ணெய் சாத்துங்க, பானக்கம் கொடுத்து உங்கள் பேருக்கு ஒரு சகஸ்திரநாம அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். மனசு அமைதியை ஓய்வாக வச்சுக்குங்க. குழந்தைகளுக்கு பட்டம், காற்றில் விடுற பட்டம் வாங்கி கொடுங்க. கோவிலில் ஊதுபத்தி, நல்ல வாசனையில் ஊதுபத்தி கோயிலில் போய் கொடுங்க. அதனால் பரிகார மிதுன ராசி அதிபதிக்கு புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடலாம், நன்மை அதிகரிக்கும். ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பது நன்மை தரும். நீலவண்ண பெருமாள் கோயம்பேடில் இருக்கக்கூடிய வைகுண்ட வாசர், மயிலாப்பூர் மாதவ பெருமாள், இதெல்லாம் போகிறோம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போகலாம். குகை கோயில்கள், குடைவரை கோயில்கள் இருக்க பெருமாளுக்கு பவர் ஜாஸ்தி. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும். முருகன் கோயில்களுக்கு அவ்வப்பொழுது போய் வருவது குருவின் தன்மையை அதிகரிக்கும். அதுபோல் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாக்கும். இதெல்லாம் ஒரு 75% நல்லாயிருக்கும். நேயர்களே, இப்போ நான் கொடுத்துருக்கிறதையெல்லாம் ஆய்வு பண்ணி இப்படியெல்லாம் வரும் என்பதை சொல்லியிருக்கிறேன். அதில் இல்லை ஒன்றும் பாசிட்டிவாக சொல்லலை அப்படிலாம் நீங்கள் எங்களுக்கு கணக்கு போட வேண்டாம். நீங்கள் மிதுன ராசியாக 1க்கு 4 தடவை பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க. இப்போ என்னமோ சொல்கிறாருப்பா, கவனமாக இருக்குன்னு சொல்கிறார். இது சொல்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அப்படித்தான் இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பாருங்க மிதுனத்துக்கிட்ட. நான் உங்கள்கிட்ட ரொம்ப விரும்புகிறதே உங்களுடைய புத்திசாலி குணத்தை மட்டும்தான். இவங்கள மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது. எப்படி அறிவாக யோசிக்க முடியாது, எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு மனிதனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதானே ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தானே நம்ம ஜெயிக்க முடியும். இது இவங்கள மட்டும்தாங்க இருக்கும். ஒருத்தரை டக்குன்னு ஒரு முகமொழிவாக உங்களுக்கு பேச தெரியாதுங்க. எப்படி சொல்கிறதுனா ஒரு வெகுளித்தனமான ஒரு பாவனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ஒன்றும் இல்லை, கணக்கு வழக்கில் உங்கள் மாதிரி யாரும் கணக்கு வழக்கு போட முடியாது. பயங்கரமாக சூப்பராக போடுவீங்க. ஒன்றுமே படிச்சிருக்கே மாட்டார், ஆனால் இவர் மனப்பணமாக ஒரு விஷயத்த சொல்லுவார் பாருங்க, செம்மையாக இருக்கும். ஞாபக சக்தி இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும், அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் நல்லாயிருக்கும். ஒரு விஷயத்த நல்லா ஆழமாக யோசித்து சிந்திச்சு ஒரு விஷயத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மிதுன ராசி தான். நல்ல ஒரு ஞானமான ராசி, ஒரு அறிவான ராசி, ஒரு புத்திசாலி ராசி, இல்லை டேலண்ட ராசி, எல்லாமே இந்த மிதுன ராசியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி மிதுன ராசி நம்மளுக்கு 2026, ஏன்னா நிறைய நல்ல விஷயம் 2026 உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமான தருணம் உங்கள் 2026. ஏன்னா இந்த வருஷத்தில் இல்லாத ஒரு அதிசயம் இந்த வருஷத்தில் இருக்குது. ஏன்னா இந்த 4 கிரகம் தான் மையம் வச்சு தான் இந்த வருஷ பலன் எடுக்க முடியும். ஒன்றும் சனி பகவான், குரு பகவான், ராகு, இது எல்லாமே அவங்களுடைய நட்சத்திரத்தை போகிறாங்க. நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கேன் பாரு. எப்படின்னா நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கு போகலாம்.
இப்படி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் மட்டும் 2026 மட்டும் செம்மையாக இருக்குது. ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த குரு பகவான் யாருக்கு பலம் இருந்தார் கேட்டு பாருங்களேன், தொழிலில் சரியாக அடிங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அடியை கொடுத்துட்டாரு. தொழிலையும் லாபத்துலையும் வருமானத்தையும் இன்கமையும் கண்டிப்பாக சிரமத்தை கொடுத்தாரு. கடன் பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டார். கேட்டு பாருங்கள் நிறைய பேரை. குரு சரியில்லாத நபர்கள்லாம் சொல்கிறேன், கடன் பகை, ஒரு வழக்கு வம்பு, திருமண வாழ்க்கை கண்டிப்பாக பிரேக்கை கொடுத்தாரு. இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணி கிட்ட கொண்டு போகிறாங்க. ஆனால் இங்கே சரியாக அமைய மாட்டேது. கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம், ஒரு கோர்ட்டு கேஸு, ஏதாச்சும் ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை நீங்கள் வழக்கு பார்க்காம இருக்க முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? கேட்டு பாருங்க. மிதுனத்தை பொறுத்தவரை ஒன்று சளி தொந்தரவு, நல்லா பாருங்க, உடல் ரீதியாக. ஏன்னா புதன் வக்கரமாக இருந்தார். அப்போ சளி தொந்தரவு, தோலோ ஸ்கின்னோ நரம்போ ஏதோ ஒரு விஷயத்த இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ஏன்னா 2026 எல்லாத்துக்குமே நல்லதாக அமையணும். இதுதான் எங்களுடைய கருத்து. நான் உங்களை எப்படின்னா அந்த பிளே டைமில் பார்த்தா உங்களுடைய வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா கிரகம் இப்போ பாருங்களேன், மெயினாக பாருங்கள், உங்கள் ராசியில் குரு இருக்காரா, 3ஆம் இடத்துல கேது இருக்கா, அடுத்து பாருங்கள் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் திரிகோண சதத்தில் ராகுபவன், நல்லா பாருங்கள், திரிகோண ஸ்தானத்தில். ஒரு மனிதனுக்கு 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும்தான் பண்ணும். ஏன்னா ராகு மாற மாட்டார், அங்கேயே தான் அவர் இருப்பார். அடுத்து பாருங்கள் உங்களுக்கு கேந்திர யோகத்தில் சனிபவன் உட்காந்துருக்காரு. 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானம்பாங்க. 2, 4, 7, 10 இதில் எந்த கிரகம் தான் நல்லது மட்டும்தான் பண்ணும். ஏன்னா கிரகம் இப்போ எல்லாமே பக்காவாக இருக்குது. எந்த கிரகமும் கெட்ட இடத்துல இல்லைங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை கண்டிப்பாக நான் மிதுன ராசிக்கு அழுத்தியே சொல்லுவேன். எனக்கு லாபத்தில் பிரச்சனை இருந்துச்சுங்க, மூத்த சகோதர மன வருத்தம் இருந்துச்சுங்க, வேலையில் சரியில்லைங்க, திருமணத்தை சரியாக அமையலைங்க, எனக்கு உடம்பு தாக்கங்கள் நிறைய இருக்குங்க. இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே படிக்கக்கூடிய மாணவனா படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையை பார்த்தங்க. கமிஷன் வியாபாரம் சரியாக ஏங்கலைங்க. எப்படி கமிஷன் வியாபாரம் சரியாக இல்லைங்க. பேங்க் வேலை பார்க்குறேன், பேங்க்கில் வேலையில் மேலதிகாரிட்ட பிரச்சனைங்க. ஐடிஐ பில் சரியாக அமையலைங்க, கணக்கு விளக்கு பில் சரியாக அமையலைங்க. இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போனோம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மிதுனம். இப்போ எல்லாமே பர்ஃபெக்ட் அமையுது பாருங்க. சரியான யோகம், லைஃப்பில் எதிர்பார்க்காத அளவுக்கு சரியான யோகம். இப்போ நான் முதல் பலன் நம்ம என்ன சொல்லலாம் சொல்லுங்கள். இப்போ குரு சுயசாரத்தில் போகிறாருங்க. ஒரு சிலதுக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி, இப்போ வக்ரமாக இருக்காரு. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ இழப்பீடுகள், தொழிலையும் கணவன் திருமணத்திலையும் நண்பர்களையும் கூட்டாளிகிட்டையும் நிறைய ஒரு மன வருத்தம் வந்துச்சு. ஒரு சிலதுக்கு அப்புறம் பாருங்க வருமான பொருளாதாரத்தில் பயங்கரமாக கொடுப்பார். எப்படி சொல்லுவீங்க வருமான இன்கம் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை உங்களால் எப்படி சொல்ல முடியும்? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க, வருமானஸ்தான அதிபதி, அதாவது நல்லா பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியான கடகராசி தான். ஒரு சிலதுக்கு அப்புறம் குரு உச்சமாக போகிறார். இந்த வருஷத்தை 2026 குரு பயிற்சி கண்டிப்பாக வரும். அப்போ அவர் இங்கே உச்சமாகும் போது வருமானத்தில் பொருளாதாரத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணிடுவீங்கன்னு இந்த 2026 சொல்லுது. அப்போ ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தால் வருமான பொருளாதாரத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு போய், ஏன்னா காசு பணத்துக்கு நகை பொருளுக்குன்னா குரு தான். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வருஷத்தில் நீங்கள் நகை வாங்கலாம், இடம் வாங்கலாம், கடனை முடிக்கலாம், லோனை முடிக்கலாம், ஏதோ ஒரு லோன் கேட்டிருப்பீங்க, அந்த லோன் சேங்ஷன் ஆகலாம். இது எல்லாமே பர்ஃபெக்டாக 2026 எழுதியே கொடுத்துருவேன். ஆகும் நல்லா இருக்குது, அமைப்பு சூப்பராக இருக்குது. அப்போ வீடு இடம் இது நிறைய பேர் இந்த கோர்ட்டு கேஸ் கண்டிப்பாக இட பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை எல்லாமே நீங்கள் இருக்க முடியாது. அதில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணுவார். ஏன் வழக்கை சரி பண்ணுவார்? எதை வச்சு உங்களால் வழக்கை சரி பண்ண முடியும், வார்த்தையை சொல்ல முடியுதுன்னா 5ஆம் இடத்தை உங்களுடைய பூர்வீக சொத்து ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அடுத்து அவர் 10ஆம் இடத்து 4ஆம் இடத்தை இட பூமியை வீடு வண்டி வாங்கினதை பார்க்குறாரு. அப்போ இந்த பிரச்சனை சரியாகுமா? ஒன்றும் இல்லை, ஒரு கிரகம் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குரு சனி நல்லா இருந்தால் இந்த இடத்த பார்க்கும்போது என் பிரச்சனை சால்வ் ஆகும். அப்போ ஜாதகத்தில் குரு சனி நல்லா இருக்கணும்ல, இருந்தால் இப்போ இட பிரச்சனை பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு கிளியரு, அனுகூலம் அமைச்சு கொடுத்துருவார். இப்போ ஒன்றும் இல்லை, வேலை இல்லாத வேலை உத்தியத்தை அமைச்சு கொடுப்பாரு. வேலை கிடைக்காதனுக்கு வேலை உத்தியம் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. தொழில்ஸ்தான அதிபதி குரு உங்களை பார்க்குறாரு, எங்கே 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து பார்த்தா 9ஆம் இடத்தை. பெரிய அளவுக்கு வேலை உத்தியத்தை எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஓப்பனாக கேட்குறேன், எத்தனை பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறீங்க? அவங்க எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் தேடி வருது. வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பாக தேடி வரும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவங்க விடாதீங்க, எழுதுங்க, நல்ல ரிசல்ட் உங்கள் பக்கம் இருக்குது. குரு சுயசாரம், சனி பகவான் சுயசாரம், ராகு பகவான் உலகம் அளவு பேசுற அளவுக்கு ராகு தான் காரணம், அவர் சுயசாரம். கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம் உங்களுக்கு எல்லா கிரகமும் கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருப்பெல்லாம் கண்டிப்பா உண்டு. பார்த்துக்குங்க, ஜாதகத்தில் எப்படி இருக்கா மட்டும் பார்த்துங்க. நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ மெயினாக ஒன்றும் இல்லைங்க, ஐடிஎஃப்ல நல்லா ஐடிஎஃப்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு போவீங்க. அடுத்து பேங்க்ல வேலை பார்த்தா நல்லா இருக்குங்க, நகைக்கடை வச்சுருக்கவங்க, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் வேலை,
அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு, அடுத்து டிரைவர் வேலை எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்குது. 2026 நான் எந்த ஒரு கெட்டதை நான் சொல்ல மாட்டேன். கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. ஒன்றும் இல்லை, வெளிநாட்டுக்கு போகணும், வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போனால் மாறுவீங்க. இப்போ எடுங்க லாட்ரி, எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? நிறைய கேட்குறாங்களே லாட்ரி அடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எடு ராஜா, அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை வந்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பாக லாட்ரி உண்டுங்க. 12ஆம் இடத்தை சனிப்பான் பார்க்குறாரு, அவ்வளோதான். 8ஆம் வீட்டதி 9ஆம் வீட்டதி பார்க்குறாங்களா பார்த்துக்கணும். இங்கே லாட்ரி கதை கொடுப்பாரு. ஆனால் தந்தை தாய் உடம்பு ஆரோக்கியத்தில் நிறைய மருத்துவ செலவு கொடுத்து பண்ணியுமே கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார், தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவார். நல்ல ஒரு அனுகூலங்கள் வருது. நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ராஜா. குரு 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. இந்த 2026 அதிகமாக குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி. மிதுன ராசி மிதுன ராசி பூர்வீக சொத்துல வழக்கில் ஜெயிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. எல்லா இடங்களையுமே ஜெயிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இப்போ நட்சத்திரத்துக்குள்ள போமா, முதல் நட்சத்திரம் என்ன வருங்க? மிருகசீரத்தில் பிறந்த. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, பயங்கரமான திறமையான குணம். எது வந்தாலும் என்னால் முடியா, யார் வந்தான்னு என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இன்னும் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை காப்பாற்றுது இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் எதுலையுமே மிருகசீரத்தை பார்த்தா தைரியம், தன்னம்பிக்கை தான். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஆண்டவன் இருக்கான் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதான் உங்கள் லைஃப்பில் காப்பாற்றும். இப்போ எல்லாமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உங்கள் பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பாருங்கள், மிருகசீரத்தை பார்த்தா கடனோ பகையோ இல்லை தொழில் தடையோ தாமதமோ வீட்லேயே இடத்துலையோ பூமியிலேயே ஏதோ ஒரு 4-5 மாதமாக உங்களுக்கு 4 மாதம் ஒரு எல்லாமே தடங்கள் ஆகிட்டே இருக்கா. ஆனால் இந்த 2026 தடங்கள் ஆகாது. வீட்டில் சுபகாரியம், வேலையில் பிரச்சனை சரியாகிறது, கட்டிடத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, டிரைவர் வேலை பார்க்குறவங்க, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, தொழில் மாற்றம் போகிறது, திருமணம் தாமதமாக திருமணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பராக. ஏன்னா மிருகசீரத்தை நமக்கு நிறைய தான் கொடுத்தீங்க. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக மாறும். எது வந்தாலும் பயப்படாங்க. 2026 சூப்பராக இருக்கும். அடுத்து பாருங்கள், திருவாதிரை நட்சத்திரம். எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், இவங்கள்ட்ட துன்பத்தை நீங்கள் பார்க்க முடியாது தெரியுமா. இவர் டல்லாகவே இருக்க மாட்டார். எப்படி எதுலையுமே டல்லாக வெளியில் காட்டிக்க மாட்டார். எந்த ஒரு துன்பம் தான் வெளியில் காட்டிக்க மாட்டார். எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணுங்கிற போராடி வெல்லணும் அப்படிங்கிற ஒரே நட்சத்திரம் தான் இந்த திருவாதிரை தாங்க. சிவபெருமானுடைய நட்சத்திரம் இல்லை. நான் தான் எல்லாமே, என்னால் முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் இருக்கீங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானத்துலையும் குடும்பத்துலையும் இன்கம்லையும் கடன், பகை, வம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாமே ஒரு தடங்களை கொடுத்து, ஒரு அவமானத்தை கொடுத்து, ஒரு பிரச்சனை கொடுத்து, தொழிலில் ஒரு மந்தமான தன்மை கொடுத்து, மேலதிகாரிட்ட ஒரு பிரச்சனை கொடுத்தது எல்லாமே சரியாக இல்லை. உங்களுக்கு திருவாதிரையில் பிறந்தவங்க பாருங்கள், ஒரு 4-5 மாதமாக நிம்மதி இல்லாத தன்மை பார்த்துருப்பாங்க. ஒரு ஏமாற்றம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த 2026 ஏமாற்றம் வராது, எதுவும் வராது. அடிச்சு தும்சம் பண்ணுங்க, ஜாதகம் பண்ணுறது பார்த்துக்கோங்க, செம்மையாக இருக்குது. ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போகிறீங்க. உங்களை கீழே எவன்லாம் உங்களை அநாகரிகம் பார்த்தா அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்ட போகிறீங்க. ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கெமிக்கல், ஐடிஐ ஃபீல்டு, பேங்கு, இந்த கமிஷன் வியாபாரம் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை தான். உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும். வாழ்க்கையில் வெற்றி உங்கள் நிச்சயம். அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரித்து போகிற குணமும், தன்மையான குணமும், ஒழுக்கமான குணமும், யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்க தெரியாது. உங்கள்கிட்ட பிடிச்சதே புனர்பூச நட்சத்திரம் பார்த்தா எதுவுமே ஒரு அன்பு, பாசம் தாங்க. இப்போ எல்லாமே பாருங்கள் வெற்றியாக வருது. புனர்பூச நட்சத்திரம் பார்த்தா எது வந்தாலும் 2026 எல்லாமே ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா குரு பகவான் சுயசாரத்தில் இருக்கார். இப்போ உங்கள் மனசில் ஓடுதா, சொந்த காலில் நிற்கணும் என்ன இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். நம்ம தொழில் பண்ணணும், உத்தியோகம் பண்ணணும், வருமானம் பார்க்கணும், நல்லா ஒரு வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமாக வரும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எது வந்தாலும் கலங்காதீங்க, உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். படிப்பு, கல்வி சூப்பராக இருக்கும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். வெளியூர் நல்லா இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ எல்லாமே வாங்கக்கூடிய எல்லாமே பர்ஃபெக்டாக அமைது. நீங்கள் தைரியமாக இறங்கி அடிங்க, உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். நான் சொல்கிறது புனர்பூசத்தில் பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நினைத்த விஷயம் நினைத்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் எப்பயாவது வருமா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், ஜான் ஏறினா முழம் சறுக்கும் அப்படின்வாங்க. நம்ம ஒரு ஜான் ஏறணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நம்ம போய் பிளான் பண்ணி உள்ளே மேலே ஏறுறோம்னா கீழே டவுன் பண்ணுறதுக்கு 1000 பேர் யோசிப்பான்ல, அதில் நம்ம குடும்பத்தில் உள்ளவனே ரொம்ப யோசிப்பான்.
அதனால் இந்த காலகட்டத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கட்டும், திருவாதிரையாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதமாக இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் டாப் சீக்ரெட்டை நிறைய யூஸ் பண்ணுங்கள். அதாவது முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான், ஒன்றும் சிம்பிள்லாம் கிடையாது. முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான். உடனே முள்ளு மேலே நடக்கிறோம்னா உடனே பயப்படக்கூடாது. நம்ம நடக்கிற பாதை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் இதே மாதிரி சுமாராக நடந்து தான் பல பேர் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. யாரும் நடக்கும்போதே ராஜவீதியில் நடந்து வரல. இப்போ நம்ம மிதுன ராசிக்காரர்கள் இப்போதைக்கு நமக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் நம்மளும் இப்படியா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நடக்கிறோம். ஆனால் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் உங்கள் நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய பாவனைகள் அடிப்படையிலையும் நீங்கள் வரக்கூடிய பாதையை சரியாக மாற்றி அமைக்கிறதுக்கும் இந்த காலம் உங்களுக்கு உதவி பண்ண போகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன தேடுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில், சார் நான் என்னோடய லிஃப்ட்டு உனக்கு வேணும் சார், இந்த வருஷத்துல எனக்கு ஒரு லிஃப்ட் ஆகணும், நான் ஒரு ப்ரொமோஷன் ஆகணும், லிஃப்ட் ஆகணும், என் லைஃப்பில் இப்படியே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், 5 வருஷமாக இருக்கிறேன், 10 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு சம்பாத்தியத்தில் முன்னேற்றமே இல்லை, என் தொழிலில் என் ஃபீல்டில் நான் ஒரு ஹை கிளாஸ்க்கே போகல, ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கேன் சார், ரொம்ப மனசே உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், நண்பர்கள், மிதுன ராசிக்கு லிஃப்ட்டை எப்படி கொண்டு போகணும், நம்ம லிஃப்ட்டை எப்படி ஆக்கணும் அப்படின்ற பிளான் முதல்ல கிடைக்கும். ஸோ இப்போ இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் கூட வரல சார் 2 வருஷம், ஆனால் 10 ப்ராஜெக்ட் இந்த வருஷம் வரும். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபர் கிடைக்கும். நீ இந்த கட்சிக்கு வரியா, நீ அந்த கட்சிக்கு வரியா, இல்லை நீ இந்த கட்சியில் இந்த பொறுப்பு எடுத்துக்கிறியா, நீ இந்த தொகுதி எடுத்துக்கிறியா, இப்படிலாம் கேட்பாங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் என்னுடைய இதை எடுத்துங்கன்னா பிஸ்னஸ் மூலமாக உங்களை டார்கெட், உங்களை உயர்த்துவதற்கான வழி கிடைக்கும். மக்கள் கூட்டத்தில் மிதுனம் உள்ள நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ இப்போ பெஸ்ட் டைம். இப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். சில வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ மறைஞ்சு போயிடும். எதிர்த்தவன்லாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆதரவு கொடுப்பான். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா அதிலே கனெக்ட் பண்ணுங்கள், அதை பற்றியே திங்க் பண்ணுங்கள். இடையில கொஞ்சம் விட்டுட்டோம், கொஞ்சம் மனசில் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு பயம் வந்துருச்சு, என்னடா போட நம்ம ஏதாச்சும் மாற்றிக்கலாம் அப்படின்லாம் தோணுது. இப்போ வேண்டாம், நீங்கள் நினைக்கிற விஷயத்திலே உள்ளே போங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. அதேமாதிரி சில விஷயங்களை கணக்கு போட்டு வாழுங்க. செலவு பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எக்கனாமிக்கல் பேஸ் இந்த வருஷத்தில் அதிகமாக கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா பணத்தை பேசிக்கிட்டு போங்க. எவ்வளோ ரூபா தருவேன், என்ன வரும், எத்தனை மணிக்கு நான் வருவேன், கனெக்டிங் கரெக்டாக இருக்கணும், கமிட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஒரே நேரத்தில் 10 வேலை ஏற்றுக்காதீங்க. மிதுனராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் அதை மட்டும் செய்யாதீங்க. ஒரே நேரத்தில் 10 வேலை ஏற்றுக்காதீங்க. அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர முடியாது. அதே மாதிரி உங்களை யாராவது சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உண்மையிலே சரியாக தான் இருக்கீங்க, உங்களை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் இந்த வருஷத்தில் ரொம்ப அந்த ஹியூமர்லாம் வேணாம், ஹியூமர் சென்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இந்த வருஷத்தில் ரொம்ப அதிகமாக சிரிக்காத இடத்துல போய் சிரிப்பே தெரியாத இடத்துல சிரிப்பு முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு சாதகமாக இருக்காது. அதனால் மிதுனராசிக்காரர்கள் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக கேஷ் டீலிங்கில் யாராக இருந்தாலும் கணக்கு வச்சுக்கிங்க. இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சரியாக இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் தொழில் அதிபர்களுக்கு இந்த வருஷத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நீங்கள் கணக்கு வழக்குகளை யாருக்கிட்ட கொடுத்து மெயின்டைன் பண்ணலாம், யாருக்கு அது இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களுடைய பாஸ்வேர்டு, உங்களுடைய கணக்கு, எந்த பேங்க்கில் கணக்கு வச்சுருக்கீங்க, எவ்வளோ பணம் வருமானம் சம்பாதிக்கிறீங்க, இது மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ரொம்ப முக்கியம். ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் காப்பாற்ற வேண்டிய இந்த நேரம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எதிரிகள் உங்களை ரொம்ப நோட் பண்ணுவாங்க, யாராக வேணாலும் இருக்கலாம். அதுமாதிரி நீங்கள் ஏதோ ட்ராவல் நைட்டில் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுங்கள். எல்லா பேப்பர்ஸும் கையில் வச்சுங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஒருத்தவங்க கேட்பாங்க, சார் என்ன பார்த்து அப்படி கேட்டார் சார் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் இப்போ பேப்பர்ஸ் கையில் வச்சுக்கிங்க. அப்புறமா உங்கள்கிட்ட சாரி கேட்பாங்க, அது வேறு விஷயம். கவர்மெண்ட் சம்மந்தமான லாபம் கிடைக்கும், நிறைய கவர்மெண்ட் லாபங்கள் கிடைக்கும். பண வரவுகள், வேலை, அரசாங்க வேலை, நிறைய பேருக்கு இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க, ஹார்ட் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மிதுனராசிக்காரர்கள். ஹார்ட், நெஞ்சு வலி, நரம்பு ப்ராப்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடம்பை பார்த்துக்குங்க. கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவுங்க. சில பேர் ஏமாற்றிடுவாங்க. ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் இந்த வருஷம் முயற்சி அதிகமாக எடுக்கணும். 1க்கு 10 தடவை இல்லை 100 தடவை யோசனை பண்ணி ஒரு காரியத்தை இந்த வருஷம் செய்யுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திடீர்னு கல்யாண யோகம் ஏற்படும். இந்த கல்யாணம், வீட்டில் ஒரு விசேஷம், சின்ன விசேஷத்தை கிராண்டாக பண்ணணும்னு ஆசை வரும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கிராண்டாக பண்ணணும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் அவங்கள்ட்டலாம் போய் ஃபோன் பண்ணி கேட்டு நம்ம ஏதாவது ஒரு பெரிய அளவில் பண்ணணும். வீட்டில் 60 கல்யாணம் 70 கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அற்புதமான வருஷம். ஆனால் காசு கொஞ்சம் அதிகமாக தண்ணி மாதிரி செலவாகும். கட்டுப்பாடோட செலவு பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் சுப காரியம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒன்று நடக்கும்.
ஒரு சேவிங்ஸ் ஒன்று உங்கள் வீட்டில் வந்து சேரும். ஏதாவது ஒன்று சேர்க்கணுன்ற எண்ணம் வந்துடும். ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்குது. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். தினசரி பார்த்தீங்கன்னா விநாயகரை கும்பிடுங்க. வாய்ப்பு கிடைச்சா புதன் ஸ்தலத்தில் போய் புதன் பகவானை வழிபாடு பண்ணுவது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா நவகிரகத்தில் புதன் இருப்பார். அந்த புத பகவானை புதன்கிழமை போயிட்டு நீங்கள் ஒரு 2 நெய் தீபம் ஏற்றி புதனை வழிபாடு பண்ணுங்கள். சக்கரத்தாழ்வார் மந்திரத்தை கார்த்தால ஒரு 6 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 6 டைம்ஸ் இந்த வருஷம் முழுக்க சொல்லுங்கள். சுதர்சனாய வித்மகே மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதிகாத். இந்த மந்திரத்தை காலையில் 6 தடவை, சாயந்தரம் 6 தடவை சொல்லுங்கள். மிதுன ராசி பல பேர் மிரள்ற அளவுக்கு இந்த வருஷத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் கடுமையாக உழைக்கணும். யார் மனசும் புண்படாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்ககிட்ட தான் நிறைய பொறுப்பை கடவுள் படைக்கிறார். நல்லது. அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி. காலப்புருஷனுக்கு வெற்றியை கொடுப்பது. காலப்புருஷனுக்கும் 3வது ராசி. அது 3வது கண் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 3வது ராசி மிதுனத்திற்கு. உன் துன்பம் துயரமான தருணங்களில் என்னவென்றே தெரியாதது போல் நடந்து கொண்டவர்களை உன் மகிழ்ச்சியான தருணங்களில் யார் என்று தெரியாதது போல் கடந்து செல்லுங்கள். யார் என்று தெரியாத போல் கடந்து செல்லுங்கள். அப்போ தான் வாழ முடியும். இறக்க குணம் கொண்டு நீங்கள் உதவி பண்ணுங்க. அறிவை கொண்டு சிந்தனையோடு செயல்படுத்தக்கூடியவர், சித்தியையும் புத்தியையும் உபயோகப்படுத்தக்கூடிய மிதுனம். இந்த மிதுனத்துக்கு இருக்கிறத பாருங்கள். மிதுன ராசியில் இருக்கிறவங்க ஒரு வித்தியாசமான ராசி இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க எல்லாமே வேலைக்காரங்கள்ல, மூளைக்காரங்க, மூளையை பயன்படுத்தக்கூடியவங்க. மூளையை பயன்படுத்தினா எந்தெந்த இப்போ சென்சிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா? ஒரு சென்சிங் பாயிண்ட் இருக்குதாடா அவன்கிட்ட, முரட்டுத்தனமாக இருக்காண்டா, என்னடா வேலை செய்ய போகிறான், இன்றில் ஒன்றுமே சொல்லலடா சொல்கிறோம்ல, பெரிய இதேட்ட கேட்குறாங்கல்ல, இவனை எப்படி நான் வேலையை எடுத்து வச்சுக்கிறது தர்மராஜ், சொல்லுங்கள் தர்மராஜ், பரமனை நான் எப்படி வச்சுக்கிறது சொல்லுங்கள் தர்மராஜ் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆக சென்சிங் பாயிண்ட் இருக்கணும், சென்சிட்டிவிட்டி இருக்கணும். அப்போ தான் ஒரு காரியத்தை, ஒரு பிஸ்னஸை நம்ம எடுத்து செய்வதற்கு அதில் ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி. ஜெயிக்க முடியாது. பலசாலிட்டு நம்ம என்றைக்கு தோற்றுக்கலாம், புத்திசாலிட்டு தோற்கவே முடியாது. அதான் புத்திசாலி, மூலக்காரன். அப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக மிதுனத்துக்குத்தான் பொன்னான நாள். மிதுனத்துக்குத்தான் பொங்கி வழிகின்ற பால் பொங்குவது போல் பொங்கக்கூடிய வருடம். மிதுனத்துக்குத்தான் எல்லா சுகங்களும் வரக்கூடிய நேரம். மிதுனத்துக்குத்தான் செல்வாக்கும் சொல்வாக்கும் வரக்கூடிய நேரம். என்னங்க இப்படி சொல்லிட்டு போகிறீங்க ஐயா? ஒன்றுமே தெரியலையா எங்களுக்கு? திருவாதிரை, மிருகசீரிஷம், புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிறீங்க. அப்போ மிதுனம் ஏன் உங்களுக்கு அந்தளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் என்றால், உங்கள் ராசியில் தான் ஜென்ம குருவாக இருக்கின்றார். முதல் பாயிண்ட். உங்கள் ராசிக்கு 10ல் கர்மாதிபதி, தர்ம கர்மாதிபதி இருக்கக்கூடிய சனீஸ்வரன் இருக்கின்றார். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு 9ல் உங்களுக்கு ராகு. 9ல் ராகு வெளிநாடு போகிறதுக்கு, தகப்பனார் சொத்துக்கு ராகு எல்லாத்தையும் கொடுப்பார். ஏன்னா மிதுனத்துக்கு ராகுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு, நிறைய ரிலேட்டிவிட்டி உண்டு. அதே மாதிரி சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு பாருங்கள், அப்படியே 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்குறோம்ல குழந்தைகிட்ட. அதே மாதிரி அதாவது கர்மத்துக்கு உரியவர், தர்மத்துக்கு உரியவர், நீதிக்கு உரியவர் யார்? ப்ரொஃபஷனுக்கு ஒரு யார்? சனீஸ்வரர். அப்போ 10க்கு உரியவரே 10ல் இருக்கார். 10க்குரியவரே 10ல் இருக்கும்போது ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டு மிதுன ராசிக்கு. எத்தனை நாளைக்குன்னு கேட்குறீங்களா? ஒரு 5 மாதம். நல்லா கேட்டுக்கங்க. ஒரு 4 மாதம் அப்படியே மூவ் பண்ணுங்க. அகலக்கல் வைக்காதீங்க, புதுசாக தொழில் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு வேண்டியது நூல் நிலையங்கள், ஸ்டேஷ்னரி, சூப்பர் மார்க்கெட்டுகள், கடைகள், புக்ஸு சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, எண்கள் சம்மந்தப்பட்டது, பார்த்திங்களா, புத்தகங்கள் சம்மந்தப்பட்டது, எழுத்துத்துறை, ஏட்டுத்துறை, இந்த மாதிரி எல்லா, சரஸ்வதி கடாட்சம், சுருக்கமாக சொல்லப்போனால் சரஸ்வதி கடாட்சம் தான் மிதனத்துக்கு. ஏன்னா மிதனமும் கன்னியும் தான் சரஸ்வதி பூஜை வர்றதுனாலே, அதனால் உங்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் இருக்குது. அப்போ உங்களுக்கு அதோடு என்ன எடுத்துக்கலாம்? அந்த ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜெராக்ஸும்போது உங்களுக்கு அதில் எல்லாமே சுட்டப்பெல்லாம் வந்து சேரும். அப்போ ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஜெராக்ஸில் யார்? சுக்கரன் இருக்கிறான், புதன் இருக்கிறான், எழுத்துக்கள் இருக்குது, சனீஸ்வரன் இருக்கார்.
வெள்ளை கருப்பு எழுத்து, வெள்ளை சுக்கிரன், கருப்பு சனீஸ்வரன், எழுத்து புதன். பார்த்தீங்களா? அப்போ இப்படிப்பட்டது எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, வெளிநாடு எல்லாத்துக்கும் நல்ல முயற்சி பண்ணுங்க. ஐயா நல்லா சொல்லிட்டீங்கய்யா, பாஸ்போர்ட் எடுக்கலையா, அதுக்கு ஜோதிடர் பொறுப்பா, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லையா லோக்கல்லையும் சொல்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். 90% வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ராசி காற்று ராசி, ஜலராசி தான். அதில் எந்த மாற்றமே கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா ஜோதிடர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் மிதுனத்தில் இருக்கிற ஜென்ம குரு உங்களுடைய ராசிக்கு எங்கே வர்றாரு? அடுத்து மே மாதத்தில் கடகத்தில் வர்றாரு. கடகத்தில் எப்படி வர்றாரு? வர்க்கோத்தமாக வரல. கடகத்தில் எப்படி வர்றாரு? ஜென்மமாக வரல. கடகத்துக்கு எப்படி வர்றாரு? உச்ச குருவாக வருகிறார். கடகத்துக்கு உச்சம் பெற்ற குருவாக வருகிறார். அப்போ கடகத்துக்கு உச்சம் பெற்ற குருவாக இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 2. அப்போ உங்கள் ராசிக்கு 2 இருக்கும்போது அப்போ நீங்கள் என்னென்ன கிடைக்கும் உங்களுக்கு? ராசிக்கு 2ல் யார் இருக்கக்கூடாது? ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இருந்தால் சிக்கல்னு நம்ம சொல்லுவோம். 6, 8, 12னா மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். ஆனால் எங்கே 2ஆம் இடத்துக்கு வர்றாரு? தனகாரகன் கெட்டிக்காரராக இருக்கார். சாதாரண இல்லை, உச்சத்தில் இருக்கார். அப்போ மிதுனத்துக்கு எப்படி இருக்கும்? உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்காங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு குரு திசையில் என்ன புத்தி? குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ராகு திசையில் சனி புத்தி, சனி திசையில் புதன் புத்தி, சுக்கிர திசையில் ராகு புத்தி, புதன் திசையில் சுக்கிர புத்தி, இந்த மாதிரி தசா புத்தி அந்தரமாக வரணும். இந்த மாதிரி அந்தரங்கள் வரும்போது நிச்சயமாக மிதுன ராசிக்கு 2026 ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. மிருகசீரிஷ நட்சத்திரம் முன்னாடி ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரியே கண்டிப்பாக முருகனுடைய வழிபாடு. திருவாதிரை ஒரு முறையாவது, ஏற்கனவே இந்த மார்கழி திருவாதிரைலாம் வருது. 3ஆம் தேதி வருஷப்பிறப்பு தைத்தில் வருது. அப்போ வருஷப்பிறப்பு 1/1/2026 பற்றி பேசுகிறோம். 3ஆம் தேதி மார்கழி ஆருத்ரா, அற்புதமான நாள். ஒரு தொழிலுக்கு, ஒரு கல்யாணம் வரத்திற்கு, ஒரு குழந்தை வரத்திற்கு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, உத்தியோகம் மாறுறதுக்கு, பட்டம் பதவி தேடி வர்றதுக்கு நிச்சயமாக மார்கழி திருவாதிரை மிக உகந்த நாள். அதை தரிசனம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. அடுத்தது புனர்பூஷம். குரு வழிபாடு நல்லா பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை வெற்றியை கொடுக்கும். நிச்சயமாக வெற்றி விழா ஆண்டாக உங்களுக்கு மே மாதத்துலேருந்து டிசம்பர் வரை இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.